ஹரி ஓம் மகா காளி. எத்தனையோ வீடுகள் இருக்கிறது. எல்லா வீடுகளிலும் திருட்டு போவதில்லை. எல்லா வீடுகளிலும் கொலைபாதக செயல்கள் நடப்பதில்லை. தற்கொலைகள் சில வீடுகளில் நடந்து விடுகிறது. இப்படியான எதிர்மறையான பல செயல்களை சில வீடுகள் எதிர்கொள்கின்றன. சில வீடுகள் பல சுப நிகழ்ச்சிகளை, ஏற்றமிகு வாழ்வை எதிர்பார்த்ததை விட மேலாக அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற மானுடர்களுக்கு தந்து வருகிறது. மானுடர்கள் வாழக்கூடிய ஒரு வீடு என்பது பல்வேறு சூட்சமங்களை நிறைந்த ஒன்றாக அமையப்பெற வேண்டும். அத்தகைய சூட்சமங்களை, வழிகாட்டுதல்களை வடிவமைத்த ஒரு கலைதான் வாஸ்து சாஸ்திரம். முன்பொரு காலங்களில் இந்த வாஸ்து சாஸ்திரத்தை வள்ளுவர் என்று அழைக்கப்படுகிற ஒரு இனக்குழுவினர் மிக செம்மையாக கையாண்டு வந்தார்கள். இப்போதும் அத்தகைய குழுவில் சிலர் இருக்கவே செய்கிறார்கள். ஒரு காலத்தில் இத்தகைய இந்த வள்ளுவர்கள் வந்து மனைமூர்த்தம் செய்த போது, இந்த மனையில் வாழ்வாங்கு வாழ இருப்பவர்கள் இத்தனை ஆண்டுகள் தொடர்ந்து சந்ததிகள் பெருகி வாழ்வார்கள், இந்த மனை இத்தனை ஆண்டுகள் இவர்களுடைய குடும்பத்திலேயே நின்று நிலைத்து நிற்கும் என்பதையெல்லாம் அந்த மனைமூர்த்தத்தின் பொழுதே சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். மானுடர்கள் மட்டுமல்ல, இந்த பூமியில் வசிக்கக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கிற எண்ணிலடங்காத ஜீவராசிகளும் கூட தன்னுடைய வாழ்வுக்கான ஒரு இருப்பிடத்தை, ஒரு கூட்டை உருவாக்கி வாழ்கிறது. ஒவ்வொரு பறவையினுடைய கூடுகளும் ஒன்றுபோல் இருப்பதில்லையே. ஒவ்வொரு இனம் சார்ந்த லட்சணங்கள் அவைகள் வாழ்கிற அந்த வீடுகளிலும் வேறுபட்டு நிற்கின்றன. மனிதர்களுடைய இனக்குழுக்களில் கூட எண்ணிலடங்காத வடிவங்களோடு இந்த வீடுகள் ஆதிகாலம் தொட்டு கட்டப்பட்டு வருகிறது. மண் வீடு முதல் கூரை வீடு முதல் கல்வீடு வரை, பெரும் அரண்மனைகள், மாட மாளிகைகள், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான லட்சணங்கள் பேணப்படுகின்றன. அண்மை காலமாக இந்த வீடுகள் சார்ந்து பல விஷயங்களை அடியேன் கவனித்து வருவதின் வாயிலாக ஓரிரு நுணுக்கங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த விஷயங்களை ஏற்பதும் மறுப்பதும் உங்களுடைய உரிமை. ஆனால் சில நேரங்களில் சில எச்சரிக்கைகளை எடுத்து கூறுவது நம்முடைய தர்மம் என்று கருதக்கூடியவன். ஒரு வீடு கட்டுகிற போது அந்த வீட்டினுடைய பிரதான விஷயமாக தொடக்கத்தில் பார்க்கப்படுவது, மனைமூர்த்தம் செய்து அஸ்திவாரத்துக்கு பிறகு இந்த கட்டிடம் கிளம்பி வருகிற போது ஒரு முக்கியமான சடங்கு நிலவாசல் வைக்கிற சடங்கு. அந்த தலைவாசலினுடைய நிலையை வைப்பதை ஒரு சடங்காக, ஒரு பூஜையோடு செய்வார்கள். வீட்டில் இன்னைக்கு நிலமூர்த்தம் பண்ணுகிறோம் என்று சொல்வார்கள். அந்த நிலை மிக சரியாக வைக்கப்பட வேண்டும். அது சில மில்லிமீட்டர் அளவில், இன்ச்சு அளவில் கொஞ்சம் முன்னோ பின்னோ அந்த வாட்டம் மாறிவிடக்கூடாது. வசிப்பவருடைய வாழ்க்கையில் அந்த மாற்றம் ஏற்பட்டுவிடும். அப்படி பார்த்து பார்த்து வைக்கப்பட்ட ஒரு நிலைமூர்த்தம், அந்த நிலையை சுற்றி 3 பக்கமும் கனமான செவுறு இருக்கும், அடைப்பு இருக்கும். இந்த நிலைக்கு கீழே தரை வந்துவிடும். இன்றைக்கு நவீன காலங்களில் மேலை நாட்டினுடைய கட்டிட வரைபடங்களை அடியொற்றி கட்டப்படுகிற இந்த வீடுகளில்
அந்த நிலையினுடைய பிரதான கால்கள் இருக்கிறதே, அந்த கதவுகளை தாங்கி இருக்கக்கூடிய அந்த நிலையினுடைய பிரதான சதுரம், அந்த நிலைக்காலிலேயே சற்றே ஒரு பக்கத்தை நீட்டி அந்த நிலையை ஒட்டி ஒரு ஜன்னலை சேர்த்து இப்போது பல இடங்களில் கட்டுகிறார்கள். சிலர் அந்த நிலையினுடைய 3 பக்கமும் ஜன்னல் வைத்து கட்டுகிறார்கள். ஒரு நிலை தன்னோடு ஒரு சுமையை தாங்கி நிற்பது போல அந்த ஜன்னலை தாங்கி நிற்கிறது. ஒரு நிலைவாசல் என்பது அந்த வீட்டினுடைய தலைவாசல், அந்த வீட்டினுடைய பிரதான வலுவை தரக்கூடிய ஒரு மூர்த்தம். அதில் இத்தகைய இணைப்புகளை சேர்க்கிற போது அது இயற்கையாகவே அந்த வாசல்லையே ஒரு சுமையை அது கூடுதலாக சுமந்து கொண்டிருக்கிற ஒரு பாவத்தோடு அமையக்கூடியதாக இருக்கிறது. நாம் வாழ்வாங்கு வாழ வேண்டிய மனையினுடைய பிரதான நுழைவாயில் சார்ந்து நம்மை அறியாமல் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை, பிழைகளை துவார வேதை என்று வாஸ்து சாஸ்திரம் வர்ணிக்கிறது. அது என்ன துவார வேதை? சமஸ்கிருதத்தில் துவாரம் என்றால் வாயில் என்று பொருள். மற்றொரு பொருள் துவாரத்தை துளை என்றும் நாம் புரிந்து கொள்கிறோம். ஆலயங்களில் துவார பாலகர்கள் என்று கர்ப்பகிரகத்திற்கு முன்பாக 2 கம்பீரமான தேவதா சக்திகள் நின்று இருக்கும். உள்ளிருக்கும் தெய்வத்துக்கு காவல் தேவதைகளாக அவைகள் வீற்றிருக்கும். அது துவார பாலகர்கள். இந்த துவார பாலகர்கள் சிவ ஆலயத்திற்கும் வைணவ ஆலயத்திற்கும் சக்தி ஆலயங்களிலும் வெவ்வேறானவர்களாக அங்கே வீற்றிருப்பார்கள். நம்முடைய உடலை குறித்து பேசுகிற போது நவதுவாரங்கள் என்று சொல்வோம். அதாவது 9 விதமான வாயில்கள் நம்முடைய தேகத்தில் இருக்கின்றன என குறிப்பிடுகிறோம். வேதை என்றால் தடையை குறிக்கிறது. அதனால் ஏற்பட இருக்கிற பாதிப்பை குறிக்கிறது. ஆக துவார வேதை என்றால் நுழைவாயிலில் ஏற்பட்டிருக்கிற சாஸ்திர பிழையினால் வர இருக்கிற பாதிப்புகளை வர்ணிக்கிறது. ஜோதிட கலையிலும் இத்தகைய வேதைகள் குறித்து கூறப்படும். ராசி வேதை, நட்சத்திர வேதை, இப்படி பலவித வேதைகள் ஜோதிடத்தில் உண்டு. வாஸ்து சாஸ்திரத்தில் எண்ணிலடங்காத வேதைகள் வர்ணிக்கப்படுகின்றன. நிறைய வேதைகள் அங்கே குறிப்பிடப்படுகிறது. ஒரு வீடு அமைந்திருக்கிற தெருவில் என்ன இருக்க வேண்டும், வீட்டுக்கு முன்பாக என்ன மரம் இருக்க வேண்டும், வீட்டின் பின்புறம் எப்படி அமைந்திருக்க வேண்டும், இப்படி பலவாறு குறிப்பிடப்படுகிறது. எல்லாவற்றையும் இந்த காலத்தில் நாம் பின்பற்றக்கூடிய நிலை இருக்காது என்றாலும் மிக அடிப்படையான சில விஷயங்களை நாம் கண்ணுங்கருத்துமாக கண்டறிந்து அதை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பல ஊர்களில், அண்மை காலத்தில் அடியேன் கோயம்புத்தூர் சென்றிருந்த போது அங்கே பல வீடுகளை கவனிக்கிற போது இத்தகைய பிரதான நிலவாயிலை ஒட்டி ஒரு சிறியதாகவோ பெரிதாகவோ ஒரு ஜன்னலை சேர்த்தவாறு அமைந்திருக்கும் வீடுகள் அங்கே நிறைய தென்படுகிறது. இது அண்மை காலத்தில் ஒரு 30-40 ஆண்டுகளுக்குள்ளதான் இந்த விதமான ஒரு நிலைவாயில் அமைக்கும் பழக்கம் நம்மிடையே ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலைவாயில் சார்ந்த சாஸ்திரங்களில் முன்பொரு காலங்களில் ஒரு வீட்டினுடைய நிலைவாயில் எப்படி இருக்க வேண்டும், அந்த கதவுகள் எப்படி அமைக்கப்பட்டிருக்க வேண்டும், அந்த கதவுல என்ன மாதிரி சிற்ப வடிவங்கள் செதுக்கலாம் என்பதெல்லாம் கூட மிக தெளிவாக வழிகாட்டி இருக்கிறார்கள். இந்த துவார வேதை இருக்கக்கூடிய வீடுகள் எந்த நேரத்திலும் அந்த வீட்டினுடைய தலைமகனுடைய ஆற்றல் தங்கி ஒரு வளர்ச்சியை தருவதற்கு பதிலாக பாடுபடக்கூடிய அவனுடைய ஆற்றல்
ஒரு துவாரம் விடப்பட்ட ஒரு குடத்தில் நீர் எடுத்து வந்து வீடு வந்தால் எப்படி அரை குடமாக மாறுமோ, அதுபோல் ஒரு கசிவை எப்பொழுதும் தந்து கொண்டே இருக்கும். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிரதானமான ஆற்றல் வாய்ந்தவர்களுடைய அந்த ஆற்றல், ஆணோ பெண்ணோ, அது ஒருவித இழப்பை, ஒருவித கசிவை எதிர்கொண்ட மாதிரியே அமைந்திருக்கும். அந்த வீட்டிற்கு அவர்கள் வந்த பிறகு இருப்பை தக்க வைக்க போராடி கொண்டிருப்பார்களே ஒழிய அதற்கு மேலாக பல நிலை முன்னேறக்கூடிய வாய்ப்பு வராமலேயே போய்கொண்டிருக்கும். உழைப்பு கடுமையாக இருக்கும், உழைப்புக்கேற்ற வெகுமதிகள் முறையாக கைக்கு வராது, வருகிற போதே சேதாரம் அடையும். கணவனுடைய அந்த ஆற்றல் அந்த குடும்பத்திற்கு முழுமையாக கிடைக்க முடியாத நிலையோடு இருக்கிறது. ஏதோ ஒரு வகையில் ஒரு ஏக்கமோ துக்கமோ அத்தகைய வீடுகளில் வசிப்பவர்களுடைய வாழ்க்கையை ஓரிரு ஆண்டுகளுக்குள்ளே வந்து சூழ்ந்து கொண்டு விடுகிறது. இந்த துவாரவேதை பல துயர்களை தரக்கூடிய ஒன்று. ஆனால் அண்மை காலங்களாக இந்த நிலவாயிலை ஒட்டிய ஒரு ஜன்னல் வைக்கிற ஒரு கலாச்சாரம் பல்கி பெருகி வருகிறது. ஒரு பக்கம் ஜன்னல் வைத்தவர்கள் இன்றைக்கு 3 பக்கமும் வைக்கிறார்கள். தொலைவில் இருந்து பார்த்தால் அந்த நிலக்கதவு அப்படி அந்தரத்தில் தொங்குவது போல தெரியும். இது போன்ற அமைப்புகள் எல்லாம் ஏதோ ஒரு பார்வைக்கு ஈர்ப்பாக இருக்கலாமே ஒழிய பாதுகாப்பு குறைவுடைய அமைப்பாகவும் இருக்கிறது. முன்பொரு காலங்களில் அடியேன் காவல்துறையில் அனுபவம் வாய்ந்த ஒரு அதிகாரியோடு உரையாடுகிற போது, திருடர்களிடமிருந்து காவந்து செய்வதற்குரிய கதவு முறை எது என்று கேட்கிற போது சொன்னார், நீங்கள் எத்தனை விதமான பூட்டு வேணாலும் போடுங்க, அதெல்லாம் விட உயர்ந்த பாதுகாப்பான ஒரு பூட்டு வடிவம் கிராமப்புறங்களில் முன்பொரு காலங்களில் இந்த வடிவம் இருந்தது. கொல்லப்பக்க கதவுகளுக்கு அதை முறையாக செய்வார்கள். கதவை மூடிய பிறகு இந்த செவற்றுக்கும் அந்த செவற்றுக்கும் இடையே ஒரு இரும்பு தடுப்பை வைத்து ஒரு பெரிய இரும்பு சட்டத்தை 2 பக்கமும் நாதாங்கியில் மாட்டி பூட்டுவார்கள். அவ்வாறு பூட்டுகிற போது கதவை ஏதேனும் ஒரு பலம் கொண்ட ஒன்றின் மூலம் ஓங்கி இடித்தாலும் கதவு உடைந்து கொண்டு வெளியே வராது. அந்த இரும்பு சட்டம் அந்த கதவை தடுத்து கொண்டிருக்கும். வீடு கட்டக்கூடியவர்கள் இத்தகைய ஒரு பழைய முறையை வீட்டினுடைய பிரதான வாயிலையும் கொல்லப்பக்க வாயிலையும் வைத்து கட்டினால் மிக சிறந்த பாதுகாப்பாக அவை அமையும். ஆனால் இப்படி இந்த பக்கவாட்டு ஜன்னல்கள் வந்து பாதுகாப்புக்கும் குறைவுடையது, சாஸ்திர ரீதியாகவும் குறைவுடையது. சரி, நாங்கள் இப்போ வந்து இது மாதிரி ஒரு நிலைவாயிலோடு ஒரு ஜன்னல் உடைய அமைப்பை வைத்து விட்டோம். இப்போ உடனடியாக அதில் போய் எந்த மாற்றமும் எங்களால் செய்ய இயலாது. இப்போ என்ன அதுக்கு ஒரு பரிகாரம்? எவ்வாறு அந்த பாதிப்புகளிலிருந்து நம்மை தடுத்தாட்கொள்வது என்கிற வினா உங்களுக்குள் எழுந்திருக்கும். அதற்கான ஒரு பரிகாரம், அத்தகைய நிலைவாயிலோடு ஜன்னல் சேர்ந்த வீடுகளாக இருந்தால் அந்த வீட்டினுடைய தலைவாயிலுக்கு மேலாக 9 அங்குல அளவில் ஸ்வஸ்திக் வடிவத்தை வைக்க வேண்டும். அது வந்து பித்தளை அல்லது காப்பரில் வைத்தால் இன்னும் சிறப்பு. கிழக்கு முகமான வீடுகளாக இருந்தால் இது ரொம்ப சிறப்பு. அதெல்லாம் கூட உடனே எங்களால் செய்ய முடியாது. 9 அங்குல அளவில் சிகப்பு வண்ணத்தில் ஸ்வஸ்திக்க வரைந்தாவது வையுங்கள். அதன் அருகே அஷ்டகோண கண்ணாடி என்று ஒரு கண்ணாடி உண்டு.
அந்த கண்ணாடியையும் வாங்கி அந்த நிலைவாயிலுக்கு மேலாக அமைத்து கொள்ளுங்கள். ஸ்வஸ்திக் என்பது நல்ல ஆற்றலை ஈர்க்கும். இந்த அஷ்டகோண கண்ணாடி என்பது எதிர்மறை ஆற்றலை விரட்டும். இத்தகைய 2 விஷயங்களையும் இந்த நிலைவாயிலுக்கு மேலாக அமைக்கலாம். இது ஒரு முக்கியம். இரண்டாவது, இந்த நிலைவாயிலுக்கு அருகே இரு பக்கங்களும் நம்மளுடைய முன்னோர்கள் அமைத்த போது மாடங்கள் வைத்தார்கள். அந்த மாடங்கள் எப்படி இருக்கும்? ஒரு மாட வடிவம் இருக்கும். அந்த மாட வடிவத்துக்கு கீழே இரு பலகைகளை அப்படி இழுத்தா வெளியில் வரும். தேவையில்லாத போது அதை தள்ளினால் சுவற்றுக்குள் போய் மறைந்து கொள்ளும். அதாவது தீப்பெட்டியிலிருந்து அந்த பாகத்தை இழுப்பது மூடுவது போல. அதில் மாலை நேரங்களில் விளக்கு ஏற்றுவாங்க. அந்த விளக்கு அந்த நிலையினுடைய அடிப்பாதங்களில், நம்மளுடைய கால் பாதத்தில் ஏற்றாமல் நம்முடைய மார்புக்கு மேலே விளக்குகள் இருப்பது போல அத்தகைய உயரத்தில் அந்த நிலைவாயிலினுடைய நடுபாகத்தில் அந்த மாடங்களை அமைத்து அதில் தீபம், நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும். மாலை 6 மணிக்கு ஏற்றப்படுகிற அந்த தீபங்கள் ஒரு 1.25 மணி நேரம் எரிந்தால் போதும். 7.25 மணிக்கு மேலே அதை கையமர்த்தி விடலாம். அப்படி ஏற்றப்படுகிற அந்த தீபத்தில் என்ன சூட்சமம்? ஆலயங்களில் துவார பாலகர்கள் நிலைவாயிலுக்கு முன்பாக, கர்ப்பகிரகத்திற்கு முன்பாக நிற்கிறார்களே, அது போன்ற ஒரு துவார பாலக அமைப்பு தான் அந்த விளக்கு. ஆனால் இங்கே சற்று மாறுபடுது. எப்படி? ஒவ்வொரு வீட்டினுடைய நிலைவாயிலில் தான் அந்த வீட்டுக்கான குலதெய்வ மரபுடைய காவல் தெய்வங்கள் அங்கே குடிகொள்கின்றன. அந்த வீட்டினுடைய மறைந்த மூதாதையர்களுடைய நல்ல சக்திகள் அந்த நிலைவாயிலினுடைய மற்றொரு காலில் உறங்கு நிலையாக அங்கே குடிகொள்கின்றன. நாம் வீட்டினுடைய வெளியிலிருந்து நமது வலதுகை பக்கம் இருக்கிற அந்த நிலைக்காலுக்கு அருகே இருக்கிற மாடத்தில் ஏற்றப்படுகிற தீப விளக்க குலதெய்வ விளக்காக பாவிக்க வேண்டும். குலதெய்வத்தினுடைய அந்த ஆலயத்தில் குடியிருக்கக்கூடிய எண்ணிலடங்காத ஏவல் காவல் தேவதைகள் இருக்கே, யாவற்றையும் சேர்த்து மனதால் நினைத்து அந்த தீபத்தை ஏற்றணும். குலதெய்வம் அந்த நிலையில் அங்கே உறங்குகிறது, அந்த நிலைக்காலில் உறைந்து இருக்கிறது, அங்கே குடிகொண்டு இருக்கிறது. அந்த வீட்டிற்கு வரக்கூடிய நல்ல சக்திகளை அனுமதித்தும் தீய சக்திகளை தடுத்தாட்கொள்ளக்கூடிய ஒரு பெரும் பணியே அந்த குடிக்கு உரிய அந்த தெய்வம், குலதெய்வம் அங்கே இருக்கிறது. நம்முடைய இடதுகை பக்கம் ஏற்றுகிற அந்த மாட விளக்கு இருக்கே, அந்த வீட்டினுடைய மூதாதையர்கள், அந்த மனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த குடியினுடைய மூதாதைய சக்தி இருக்கே, முன்னோர் ஆற்றல்கள், அவர்களை நினைத்து அங்கே ஏற்ற வேண்டும். இந்த 2 அரூப சக்திகளும் அங்கே குடிகொண்டு அந்த மனையில் வாழ்பவர்களை வாழ்வாங்கு வாழ வைக்கிறது. அவர்களுக்கு வரக்கூடிய இடர்களை முறையே தடுத்தாட்கொள்கிறது. இந்த விஷயம் ரொம்ப அற்புதமான விஷயம். அடியேனை அணுகக்கூடிய அன்பர்களில் சிலர், எங்களுக்கு குலதெய்வம் எது என்று தெரியாது, எவ்வாறு கண்டறிவது என்று கேட்பார்கள். அப்போ நான் சொல்லுவேன், உங்கள் வீட்டில் வாசலில் விளக்கேற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? இப்படி ஒரு மாடம் அமைத்து ஏற்ற முடியுமா? ஏற்ற முடியும். அப்போ ரொம்ப சீக்கிரமே உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் கண்டறிந்து விட முடியும். இதுக்காக ரொம்ப நீங்கள் அங்கே போய் அவரை பார்க்கணும் இவனை பார்க்கணும் அப்படின்னு பாடுபட வேண்டாம். உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வம் யார் என்பது தெரியாது, ஆனால் உங்கள் குலதெய்வத்துக்கு உங்களை தெரியும். நம் குடியைச் சேர்ந்தவன், நம்முடைய கட்டுக்குள் இருப்பவன், ஆனால் மந்தையில் தொலைந்த ஆடு போல சுற்றித் திரிகிறான். தாயை இன்னும் கண்டறியவில்லை, ஆனால் தாய்க்கு தெரியும். நீங்கள் ஒரு விளக்கு ஏற்றுங்க, உங்களுடைய குலதெய்வம் ஆணா பெண்ணா,
அந்த தெய்வம் எங்கே இருக்கிறது, யார் எந்த விவரமும் உங்களுக்கு தெரியாது. அதனால் எந்த சங்கடமும் வேண்டாம். அந்த தீபத்தை ஏற்றி இந்த குடிக்குரிய தெய்வம் யாரோ உங்களை எண்ணி நான் வேண்டுகிறேன், உங்களை நாளும் நான் வரவேற்கிறேன். அறிந்தோ அறியாமலோ எம்முடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் உங்களை சரிவர பேணாமல் விட்டு விட்டார்கள். உங்கள் இருப்பு எங்கு என்று எங்களுக்கு தெரியவில்லை, நீங்கள் யார் என்று தெரியவில்லை. ஆனால் உங்களுக்கு எங்களை தெரியும். உங்களுக்காக ஏற்றுகிறோம், இந்த இடத்துக்கு நீங்கள் வாங்க, குடிகொள்ளுங்க. ஏதோ ஒரு ரூபத்தில் எங்களுக்கு நீங்கள் யார், எங்கே இருக்கிறீங்கிறத எடுத்து கூறுங்க, நாங்கள் உங்களை கெட்டியமாக பிடிச்சிப்போம். என்ன சம்பிரதாயங்களோ அதை சிறிதும் பிழையில்லாமல் இனிவரும் காலங்களில் பின்பற்றுவோம் என்று ஒவ்வொரு நாளும் இந்த குலதெய்வம் தெரியாதவர்கள் இத்தகைய பிரார்த்தனை செய்து அந்த தீபத்தை ஏற்றி வாருங்கள். 6 மாதமோ ஒரு வருடமோ அவரவருக்கு தக்க காலங்களில் அந்த குலதெய்வம் தான் எங்கிருக்கிறேன் என்பதை ஏதோ ஒரு ரூபத்தில் அல்லது யார் மூலமாகவோ உரியவரினுடைய செவிகளுக்கு செய்தி அனுப்பி வைக்கிறது. இதெல்லாம் சத்தியபூர்வமான உண்மை, இதெல்லாம் நடந்து வருகிறது. இத்தகைய சம்பிரதாயங்களை நாம் இந்த நிலைவாயிலில் வழிபாடாக செய்தல் மிக சிறப்பு. அப்படி ஏற்றுகிற அந்த விளக்குக்கு அருகிலேயே ஒரு தூபத்தையும் ஏற்றி வைக்கலாம், ஒரு வாசனை மிகுந்த பத்தியை ஏற்றி வைக்கலாம். அந்த தெய்வ ஆற்றல்கள் அரூபமாக அந்த துவார பாலகர்களைப் போல துவார தேவதைகளாக, நம் குடிக்குரிய தேவதைகளாக இரு பக்கமும் இருக்கிறார்கள் என்பதை நாளும் நினைப்பதும் எண்ணுவதும் அந்த இடத்தை தூய்மையாக வைத்திருப்பதும் அந்த வீட்டுக்கு சர்வ லட்சணங்களையும் தரக்கூடியதாக அமையும். ஆனால் அந்த வாஸ்துல சில கருத்துக்கள் எவ்வாறு இருக்கிறது? வடகிழக்கு என்பது நீர் சார்ந்த ஒரு அமைப்பு. அப்படி வடகிழக்கு வாயிலாக இருப்பவர்கள் அங்கே அக்னி ஏற்றுவது பொருந்தாது என்று சிலர் கணித்து வருகிறார்கள். அத்தகைய வடகிழக்கு மூலையில் வாசல் அமைய பெற்றவர்கள் அந்த தீபங்களை தங்களுடைய வீட்டு பூஜை அறைக்குள்ளேயே இந்த 2 விளக்குகளை பாவித்து ஏற்றி வரலாம். குலதெய்வ விளக்காகவும் முன்னோர் விளக்காகவும் அங்கேயே அத்தகைய வழிபாட்டை தொடர்ந்து வரலாம். அவர்கள் அந்த குலதெய்வத்தை அறியாமல் இருந்தால் அவர்கள் அறிவதற்கான வாய்ப்பை அந்த தெய்வம் ஏற்படுத்தும். இங்கு கூட இந்த துவார வேதை உடைய நிலைவாயிலோடு இருக்கிற ஜன்னல் அமையப்பெற்ற ஒரு வீட்டில் ஒரு கல்வன் திருடுவதற்கான முயற்சி மேற்கொள்ளக்கூடிய ஒரு சிசிடிவி வீடியோ உங்கள் பார்வைக்கு இணைத்திருக்கிறோம். அடியேன் பலவிதமான வீடுகள், பெரும் குற்றம் நடக்கக்கூடிய வீடுகள், கொலைபாதக செயல்கள், ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண் தன் பெற்றோர் சொல்லுக்கு கட்டுப்படாமல் வீட்டை விட்டு சுவரேறி குதித்து ஓடுகிறாள். இதெல்லாம் கூட அந்த மனையில் அமையப்பெற்றிருக்கிற சில வேதைகளின் காரணமாக ஏற்படும். ஒரு வீடு வாழ்வாங்கு வாழ வைக்கும், ஒரு வீடு ஒரு மனிதனை தலைகுனிந்து நிற்க வைக்கும். ஆக மனை என்பது ஒருவனுக்கு மனையாளை எவ்வாறு பயபக்தியோடு பொறுப்போடு கருத்தோடு தேர்வு செய்கிறானோ அது மாதிரி தான் இந்த மனையும் அமையப்பட்டிருக்க வேண்டும். இன்றைக்கு பல வீடுகள், ஒரு 40 விழுக்காடு வீடுகளில் வாஸ்து சார்ந்த பிழைகள் இருக்கின்றன. ஒரு 10-15 விழுக்காடு வீடுகள் பெரும் பிழையோடு இருக்கின்றன. அத்தகைய வீடுகள் யாரையுமே தங்க வைக்காது, பல காலம் பூட்டி கிடக்கும், வாடகைக்கு வந்தாலும் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வீடுகளில் வாடகைக்கு செல்வோர் மாண்டு போவார்கள், தற்கொலை செய்து கொள்வார்கள்.
ஆக இந்த மனை என்பது பலவிதமான சூட்சமங்கள் நிறைந்தது. வேதைகள் இல்லாத, பிழைகள் இல்லாத, பாதிப்புகள் இல்லாத அமைப்போடு இருக்கிறதா என்பதை அறிவது ஒரு அவசியம். சில பல பிழைகள் இருக்கும், அது அனுதின நம்முடைய தெய்வ வழிபாடுகளினால அது நீர்த்து போய்விடும். சில பல பிழைகள் சிறு சிறு பரிகாரங்களின் மூலம் நீர்த்து போய்விடும். சில அடிப்படையே பிழையாக இருக்கும். நீர் இருக்கிற இடத்துல அக்னி இருக்கும். சிறப்பான இடத்துல போய் கழிவறை அமையப்பட்டு இருக்கும். இந்த மாதிரி முரண்பட்ட ஒரு அமைப்போடு இருக்கிற வீடுகளில் வசிக்காமல் இருப்பது நல்லது. இதெல்லாம் அறிந்து அதுவாறு நாம் வாழ்வதும், நம்முடைய வாழ்க்கையில் நெடுங்காலம் நீங்காத பிரச்சனைகளோடு இருக்கிறோம்னா அது மனை சார்ந்த பிழையாக இருக்கலாமோ என்கிற ஒரு வினாவை எழுப்பி, அது சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் அதற்கான தீர்வை தேடுவதும் கூட நம்முடைய வாழ்க்கை நல்ல விதமாக நடைபோட உதவி செய்யும். ஹரி ஓம் மகா